பஞ்சாங்கத்தின் 4வது அங்கமாக யோகம் வருகின்றது. இந்த யோகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு யோகத்திற்கும் ஒரு அதிபதி இருப்பார். அந்த யோகாதிபதி தனது திசையில் ஒரு ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நற்பலன்களையும் முழுமையாக செய்யும் சக்தி படைத்தவர். அந்த திசை குறிப்பிட்ட காலத்தில் வறுமையானால் அந்த திசை பார்ப்பதற்கு கடுமையான பலன்களை தருவதாக இருந்தாலும் அதனை மாற்றி ஜாதகருக்கு அவரது வாழ்வில் கிடைக்க வேண்டிய அனைத்து நற்பலன்களையும் முழுமையாக கொடுக்கும் சர்வ வல்லமை பெற்றவர் இந்த யோகாதிபதி. பெரும்பாலும் இந்த யோகம் தற்பொழுது பயன்பாட்டில் இல்லை என்றாலும் அது தனது நற்பலன்களை எந்தவிதமான தடங்களுமின்றி முழுமையாகச் செய்யும்.